ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா ரெட்மி நோட் 6 ப்ரோ. இந்த மொபைல் வந்து டெட்டு. அது இல்லாமல் மேலே எழுதியிருக்காங்க இஎம்சி ப்ராப்ளம்னு எழுதியிருக்காங்க. வேறு கடையிலேருந்து வந்திருக்கு. இந்த டிவைஸ் வந்து இஎம்சி ப்ராப்ளங்கிறத கார்டை கழட்டி போட்டு இஎம்சி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பொறுமையாக பாருங்கள். இஎம்சி கழட்டிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்ததில் கார்டு வந்து டெட் ஆயிடுச்சு. டெட்டான கார்டு வந்து நம்ம வேறு ஒரு கார்டு மாற்றணும். அதனால் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும். வேறு ஒரு கார்டு, வேறு இஎம்சி கார்டு எடுத்து 32 அந்த 64 128 256 512 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து 64 GB தான் போட போகிறோம், வேறு ஒரு கார்டு. இப்போ அந்த கார்டு டெட்டானால வேறு கார்டு போடுறதுனால ஆர்பிஎம்பி க்ளீன் பண்ணி ஆகணும். ஆர்பிஎம்பி க்ளீன் பண்ணால் தான் வந்து வேறு ஒரு கார்டு வந்து போடவே முடியும். அதனால் வந்து சாம்சங் கார்டு இப்போ எடுத்துருக்கோம். அந்த சாம்சங் கார்டை ரீட் பண்ணிட்டு டிடெக்ட் கொடுத்து சாம்சங் கார்டில் இருக்கிற ஃபிம்வேர் வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு திருப்பி வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்பிஎம்பி க்ளீன் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ரீஸ்டோர் மெத்தடை பார்த்துக்கோங்க, ஒரு சிம்பிள் மெத்தடாக தான் இருக்கும். லொக்கேஷன் சூஸ் பண்ணி லொக்கேஷனில் வந்து ரீட் கொடுத்து இந்த இடத்துல வந்து லொக்கேஷனில் வந்து பேக்கப் பண்ண போகிறோம், சேவ் கொடுக்க போகிறோம். கார்டு அதில் அதே கார்டை ரிப்பேர் பண்ணி அதே கார்டை போடுறோங்கிறப்ப இது நம்மளுக்கு தேவையில்லை. வேறு கார்டு மாத்திரதா இருந்தால் மட்டும் ஆர்பிஎம்பி க்ளீன் பண்ணி ஆகணும். கன்ஃபார்ம் கொடுத்துடலாம், எஸ் கொடுத்துடலாம். சிம்பிளி ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். செகண்ட்ஸில் அது ஓடிடும் அந்த ஃபிம்வேர். ஓகே, இது டன் ஆகிடுச்சு, இது முடிஞ்சது. இஎம்சி பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து எகைன் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் பண்ணதில் செக் இஎம்சி கொடுத்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், க்ளீன்னு வந்து ஆப்ஷன் வந்துருச்சு. வந்து க்ளீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஓகே, இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு, இஎம்சி பூட் கோடு மாறிடுச்சு. அந்த கோடை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபிம்வேர் போட்டு நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். இஎம்சி சேஞ்ச் ஃபிம்வேரை தான் வச்சு ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். இது ஃப்ளாஷ் ஓடுறதுக்கு மேக்ஸிமம் 3 to 6 hours ஆகும். உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தும் அமையும். இப்போ இஎம்சி கார்டு வந்து செக் பண்ணிப்போம். நோட் 6 ப்ரோங்கிற அந்த செக்யூரிட்டி நேம்ஸ்லாம் காமிக்குதாங்கிறது ஃபிம்வேர் இன்ஃபர்மேஷன்லாம். ஓகே, காமிக்குது. நோட் 6 ப்ரோ எல்லா ஃபிம்வேர் இன்ஃபர்மேஷனும் காமிக்குது. இப்போ நம்ம கார்டு மாற்றினால ஐஎம்ஐ பேஸ்பாண்ட் செக்யூரிட்டிலாம் வந்து சரியாக ப்ராப்பராக இருக்காது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ கார்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து யூஎம்டி டாங்கிளில் போட்டு எகைன்ஸ் ஒன்ஸ் நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஃப்ளாஷிங் ஓடுறதுக்கு இது ஒரு 10 to 15 minutesக்குள்ள டைம் எடுக்கும். ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். குவால்காம் பொறுத்த வரைக்கும் நம்ம EDL டெஸ்ட் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். EDL டெஸ்ட் பாயிண்ட் காமிச்சிட்றேன். காமிச்சிட்டோன்னே இங்கே ஃப்ளாஷ் கொடுக்கலாம்.
இங்கே குவால்காம் போர்ட் அப்படிங்கிறது டிவைஸ் மேனேஜரில் காமிச்சா மட்டும்தான் இது வந்து நான் ஃப்ளாஷ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இது வந்து எப்படி வெறும் சாஃப்ட்வேர் மூலிமா பண்ணிட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சாஃப்ட்வேர் மூலிமா இல்லை, ஹார்ட்வேர் வித் சாஃப்ட்வேர். யூஎம்டிங்கிறது யூஎம்டி டாங்கல், அதேமாதிரி EasyZattack ப்ளஸ்ங்கிறது அது ஒரு பாக்ஸு. இது எல்லாம் வச்சு தான் நம்ம இது எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும். ஓகே, ஃப்ளாஷ் ஓடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து IMEI செக் பண்ணலாம். *06# போட்டால் IMEI அனேபிள் IMEIன்னு வந்துருச்சு. இப்போ அதுக்கான QCN, அந்த ஒரிஜினல் IMEI எடுத்து எடிட் பண்ணி இப்போ அந்த QCN வச்சுருக்கேன். அந்த QCN ரைட் பண்ண போகிறோம். அதுக்காக USB டீபக்கிங் வந்து ஆன் பண்ணணும். MIUI போயிட்டு MIUI செட்டிங் போயிட்டு MIUI டேப் பண்ணிட்டு MIUI என்ன ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போட்டு MIUI 7 டைம் டேப் பண்ணிங்கன்னா தான் டெவலப்பர் ஆப்ஷன் வரும். அதில் USB டீபக்கிங் ஆன் பண்ணிட்டு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி EMD GSM டூலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு QC யூனிவர்சல்னு இருக்கும். அதில் இனேபிள் DIJ போர்ட்டுன்னு இருக்கும், டயாக் போர்ட்டு. அதை கொடுத்தோம்னா இனேபிள் ஆயிரும். இனேபிள் ஆனவுடனே இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் மொபைல் ஆனில் இருக்கும் போதே. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து QPST அப்படின்னு போட்டோம்னா அதில் டவுன்லோட் டூல் வரும். அதில் டவுன்லோடில் போயிட்டு அதில் QPST சாஃப்ட்வேர் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு QCN ஃபைலை லோட் பண்ணணும். ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு லோட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா இது ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரீஸ்டோர் ஆனவுடனே மொபைலை ரீபூட் பண்ணணும். இது ரீஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 மினிட் டைமிங்க பக்கம் வெயிட் பண்ணணும். ஸ்டக் ஆன மாதிரிலாம் காமிக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, ரீஸ்டோர் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ IMEI செக் பண்ணால் எதுவும் காட்டாது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மொபைலை ரீபூட் பண்ண போகிறோம். ரீபூட் பண்ணிவிட்டு இப்போ மொபைல் ஆன் ஆகட்டும். ஆன் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஆன் ஆனவுடனே நம்ம *06# போட்டு செக் பண்ணால் IMEI வந்துருச்சு. ஜியோ நெட்வொர்க் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட டிவைஸ் ரெடி பண்ணால் கீழே Instagram வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வேணுன்னா இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.